எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா, ஸோ நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் மேக்ஸிமம் TVS NTORQ 125. ஸோ அந்த ஸ்கூட்டியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆக்சுவலி ஓட்டிகிட்டு இருக்கிறது அந்த ஸ்கூட்டி தான், பட் இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன். ஆக்சுவலி இந்த எடிஷன் பேர் ரேஸ் எடிஷனும்பாங்க. ஃபுல்லாக ரெட் அண்ட் பிளாக்கில் இருக்கும் காம்பினேஷன். வண்டி பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வண்டி கார்னரிங் வேறு லெவலில் பண்ணுது. ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோம்னே வண்டி நிப்பாட்டிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வண்டியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ், கார்னரிங், அதை என்ன ஏது. ஸோ இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது இந்த ஸ்கூட்டரில். ஸோ அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும், ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு கார்னரிங் இருக்குது பாருங்கள். பெருசாக பண்ணல. ஸோ ஏன்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்கூட்டி மாதிரியே இல்லை, ஒரு ஃபீல், ஒரு பைக் ஓட்டுற ஃபீல் தான் இருக்குது. பவரும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ இதே இடத்துல தான் நிப்பாட்டி இந்த வண்டியை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது எப்படின்னா ஒரு ரெகுலர் ரிவ்யூ பண்ணுற ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. நான் ஸ்கூட்டி இந்த ரோட்லேயும் பெருசாக அந்த வாபிளிங் இல்லை. ஏன்னா இப்போது நார்மல் வண்டின்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இது பெரிய டயர். நான் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு அதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வண்டி ஒரு வியூ பார்ப்போம். ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் TVS NTORQ 125 ரேஸ் எடிஷன். பின்னாடி கிளைமேட் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதே பாருங்கள். ஸோ இதில் ஃப்ரண்ட் டிஸ்க்கு கூட இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் என்ன இதுன்னு. செம்மையாக இருக்குது. எனக்கு வண்டி இது ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. நான் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு. பாருங்கள், செம்மையாக இருக்குது லுக்கு. தென் வாங்க டீட்டெயில்டு ரிவ்யூக்குள்ளே போவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டீட்டெயிலிங் நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஃபஸ்ட் நார்மலாக காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ரெட் கலர் தெரியுதுல்ல. ஸோ இந்த டீட்டெயிலிங் கொஞ்சம் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு. இருங்க ஒரு நிமிஷம். ஸோ தெரியுதா உங்களுக்கு அந்த ரொட்டேட் ஆகுறது? இது கொஞ்சம் டீட்டெயிலிங் நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பின்னாடி காட்டுற பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? நல்லா இருக்குது. கொஞ்சம் ஐடியா விசிபிளாக இருக்குது அந்த ரொட்டேட் பண்ணுறது. நல்லா இருக்குல்ல? தென் இப்போ டிஸ்பிளே பற்றி வருவோம். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணும்போது ஃபுல் ஸ்வைப் அப் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்மெட் இண்டிகேட்டர், நீங்கள் ஹெல்மெட் மறந்துடக்கூடாதுன்னு. ஸோ இங்கே நம்ம பவர் சொன்னல, அந்த பவர் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டிகேட்டர்ஸு, அப்புறம் என்ஜின் லைட் வார்னிங் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை நம்ம மோட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள். ஸோ இங்கே இது ரைட் ஸ்டார்ட்ஸ், லாஸ்ட் லேப் அந்த எவ்வளோ ஓட்டியிருக்கோங்கிறது. ஒரு நிமிஷம். இது ஸ்ட்ரீட் மோடு. பெருசாக இதெல்லாம் இருக்காது. நான் சொல்கிறேங்க என்ன எதுன்னு சொல்கிறேன். ஸோ தென் ஃபியூல் இண்டிகேட்டர், டெம்பரேச்சர், இது வண்டியோட எவ்வளோ ஹீட் இருக்குன்னு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது 3000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மிரர்ஸும் நல்லா பாருங்கள், ஸ்டைலாக இருக்குது. ஸோ தென் டெயில் செக்ஷன் வரும். ஸோ இதுதான் அந்த டெயில் லைட்டு. உங்களுக்கு ஒரு ஷேப் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது இந்த ஷேப்பு. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ பாருங்கள், ஹாலோஜன் தான். LED கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ தென் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பார் இந்த இதிலே வந்துடுது. ஸோ இது நல்லா ஒரு டிசைன் தான். ஸோ தென் நம்ம இந்த ஹெட்லைட்டுக்கு வருவோம். ஹெட்லைட்லையும் உங்களுக்கு அந்த டி ஷேப் அந்த LEDRஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வண்டி ஆன் பண்ணி LED பிரைட்னஸ், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நைட்டில் ஓட்டின வரைக்கும் பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா ஒரு ஷேப், டீ மாதிரி இல்லைன்னா டீ நினச்சிக்கோங்களேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணோம்னா லோ பீம் ஏரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இல்லை காட்டுறேன், தெரியுதா உங்களுக்கு? மேலே மட்டும் எரியுது. லோ பீம்னா அந்த மேலே இருக்கிற செஷன் மட்டும் லைட் எரியுது. ஸோ ஒரு நிமிஷம் ஹை பீம் போடுறேன். ஸோ ஹை பீம் போட்டால் பாருங்கள், நல்ல பிரைட்னஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வண்டி ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறது, ஆக்சுவலி பெட்டல் டிஸ்க் பிரேக் வித் பேட்டர்னோடு இருக்குது. ஸோ இது நல்ல ஃபியூச்சரு. ஸோ உங்களுக்கு பெருசாக ஹீட்டு ட்ரான்ஸ்மிட் ஆகாது டிஸ்கில்.
ஸோ இந்த டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 100க்கு 80. ஸோ 100 உங்களுக்கு தெரியுதா? ஸோ 100க்கு 80 12 ரிம் சைஸு. ஸோ பேக் வீல் பார்த்தீங்கன்னா டிஸ்க் கிடையாது, நார்மல் ட்ரம் பிரேக் தான். ஸோ இதோட செஷன் பார்த்தீங்கன்னா 110க்கு 80. ஸோ இது நல்ல பெரிய டயர் தான். உங்களுக்கு பின்னாடி காட்டுற பாருங்கள். ஸோ தெரியுது உங்களுக்கு, நல்ல பெரிய டயர் தான். கார்னரிங்லாம் அழகாக பண்ணலாம் இந்த டயரில். ஸோ மெயின் விஷயத்துக்கு வருவோம். காய்கறிகள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்குது. ஸோ தென் கீழே ஒரு ஹூக் இருக்குது. ஸோ இந்த ஹூக் கொஞ்சம் பெருசாலாம் இல்லை, இங்கே பாருங்களேன். இதை முன்னாடி செக் பண்ணி பார்த்தேன், இது சும்மா இது நீங்கள் லைட்டாக இழுத்திங்கன்னா உடஞ்சிரும். ஸோ அதனால் பரவாயில்ல, மேக்ஸிமம் உங்களுக்கு போட்டிருக்காங்க பார்த்தா மேக்ஸ் 3 kg 3 to 5 kg வரைக்கும் மாட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சு இது ஒரு நல்ல சூப்பரான ஃபியூச்சர் ஸ்கூட்டியில். ஸோ அது உங்களுக்கு இது இருங்க, இது ஆக்சுவலி இது ஹசார்ட் லைட் இந்த வண்டியிலே கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஸோ பாருங்களேன், ஸோ 4 இண்டிகேட்டர்ஸுமே எரியும். இது ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம மழை காலத்தில் சேஃப்டி தான். நீங்கள் 4 இண்டிகேட்டர்ஸ் தெரியும் போது ஒரு காரனுக்கும் மழை இந்த மிஸ்ட்டு ஊட்டிலலாம் ஓட்டினீங்கன்னா நல்ல அட்வான்டேஜ். இது மிஸ்டான இடத்துல ஓட்டும் போதெல்லாம் வண்டி கூட TN43 தான் ஊட்டி. அதுக்கப்புறம் கீழே ரைட் சைடு திருப்பிங்கன்னா உங்களுக்கு சீட் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஆக்சுவலி சீட்டு இது OBD ஸ்கேனர் இருப்பாங்க, அது நம்ம பண்ண முடியாது சர்வீஸ் சென்டரில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டாக்குமெண்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைட் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இது உங்களுக்கு இங்கே ஒரு லைட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே ஒரு USB சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. ஸோ நம்ம லாங் ட்ரிப்லாம் போகும்போது பிரச்சனையாக இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூல் டேங்க் பார்ப்போம். ஸோ ஃபியூல் லைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ சீட்டையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ சின்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ரேஸ் எடிஷன். நான் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ்லேயும் அந்த கலர் ஸ்கீம்லேயே தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த NTORQங்கிறது ஒரு சின்ன பேட்ஜிங் மாதிரி ஒரு சின்ன பேட்ஜிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக ஒரு சின்ன பேட்ஜிங்கு. ஸோ கீழே பாருங்கள் 125 ரேஸ் எடிஷன். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் ரோட்டர், இது ஒரு நல்ல ஒரு ஐ கேச்சிங்கான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் ரேஸ் எடிஷனுக்கான அந்த ஸ்டிக்கரிங் தான் நல்லா இருக்கானா. அதுக்கப்புறம் வண்டியோட முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு 124.8 cc என்ஜின். ஆக்சுவலி இதோட பவர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 9.38 PS அட் 7000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.5 Nm ஆஃப் டார்க் வந்து 5500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஹேர் கூல்டு என்ஜின். ஸோ இதில் கேட்கலாம், மேக்ஸிமம் ஸ்கூட்டி எல்லாம் ஹேர் கூல்டு என்ஜின் தான். அதுக்கப்புறம் இது bs6 மாடலு. எனக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு ஸ்கூட்டி ஓட்டுற ஃபீலிங்கே இல்லை. பார்த்தீங்களா கார்னரிங்லலாம் ஒரு பைக் ஓட்டுற ஃபீலிங்லேயே தான் இருக்குது. ஸோ அதுக்குன்னு ரொம்பலாம் கார்னரிங் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த வண்டியோட வெயிட், ஸோ வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா 118 kgs வருது. ஸோ அதுக்கப்புறம் ஃபியூல் கெப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ டவுட் இருக்கும். ஸோ ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.8 liters. ரவுண்ட் ஃபிகராக 6ன்னு கொடுத்துருக்கலாம், பட் நாட் பேட். ஓகே 5.8 liters. ஆனால் கொஞ்சம் டேங்க் கெப்பாசிட்டி கம்மி தான். ஸோ தென் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1164 mm சீட் ஹைட் வருது. ஒரு நார்மல் ஹைட்டில் இருக்கிறவங்களும் ரைடர்ஸும் ஓட்டிக்கலாம், பிரச்சனை இருக்காது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ளே வரும். ஸோ இந்த வண்டியோட மைலேஜ். ஸோ இந்த வண்டியோட எவ்வளோ மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 47 km/L. பட் நான் இந்த ஓனர்கிட்ட கேட்கும்போது அவர் தம்பி அவ்வளோலாம் தர்றதில்ல, 40 to 42 தான் கிடைக்கிது அப்படின்னாரு. என்ன கேட்டால் ஒரு நல்ல மைலேஜ் தான். 42ங்கிறது இந்த 125 cc ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. போய் சொல்ல வேணாம், நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான், பிரச்சனை இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கம்பெனி கிளைம் பண்ணுறது 95 km/h போகலான்னு போட்டிருக்காங்க. சரியான டஸ்ட்டு. நம்ம அவ்வளோலாம் போகக்கூடாது. ஒரு 70 to 80 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஐ மீன் ரொம்ப அவசரம்னா மிச்சப்படி ஒரு 50-60 போதும். ஒரு நல்ல பவர்ஃபுல்லான வண்டி தான். லைட்டாக தொடச்சிப்போம், வண்டி ஃபுல் டஸ்ட்டு இல்லை அந்த லாரி. ஸோ மிச்சப்படி என்னை கேட்டிங்கன்னா வண்டி நல்ல வண்டி. உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி ஓட்டுற ஃபீல் கண்டிப்பாக இருக்காது. நல்ல ப்ராட் டயர்ஸுங்கனால ஒரு பைக் ஓட்டுற ஃபீலே தான் இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல விஷயத்துக்கு வரும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வண்டியை நம்ம ஃபோனில் ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணால் என்னென்ன நீங்கள் செக் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது இன்றைக்கி எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க, ஃபியூல் கன்சப்ஷன் எவ்வளோ ஆயிருக்கு, நீங்கள் எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டிருக்கீங்க. இப்போ ஒரு 40 minutes ஓட்டிருக்கீங்க, 40 to 45 minutes ஓட்டிருக்கீங்கன்னா எவ்வளோ தூரம் வண்டி எவ்வளோ நேரம் ஓட்டிருக்கீங்க எல்லாமே காட்டும். இது ஒரு நல்ல ஃபியூச்சரு. அதெல்லாமே இன்னும் நிறையா இருக்குது. எப்படி சொல்கிறது, வண்டி டெம்பரேச்சர், ஸோ வண்டியில் டிஸ்டன்ஸ்
எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வண்டியில் எவ்வளோ ஃபியூல் இருக்குது, எல்லாமே நீங்கள் மொபைல் ஆப்லன்னே பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கால் வருதுன்னு வைங்க, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ராம் வச்சுப்போம், ராம் வேணாம், விக்னேஷ்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் விக்னேஷ்னு சேவ் பண்ணியிருக்கீங்க அந்த பேரை. ஸோ அப்போது டிஸ்பிளேயில் உங்களுக்கு என்னென்னு காட்டும்னா விக்னேஷ் இஸ் காலிங்னு காட்டும். அவன் நம்மளுக்கு கூப்பிட மாட்டான், அது வேறு மேட்ரு. ஸோ கூப்பிட்டானா அந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி இது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கிட்டத்தட்ட 70,000 வருது. ஆன் ரோடு உங்களுக்கு ஆர்டிஓ இன்சூரன்ஸ்லாம் ஒரு 12,000 வைங்க, பார்த்தீங்கன்னா ஒரு 82,000 உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வரும் இந்த வண்டி. என்ன கேட்டிங்கன்னா இந்த ரேஸ் எடிஷன் நல்ல அட்வான்டேஜ், உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் டிஸ்க் வருது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ், எல்இடி லைட்டு, இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பவர் பேக்கடு வண்டி மாதிரி தான், ஒரு 125cc வண்டி. தென் இப்போ கன்க்ளூஷன் கிட்ட வருவோம். ஸோ இந்த வண்டி எடுக்கலாமா வேணாமா? ஸோ ப்ரோ இப்போ என்கிட்ட ஒரு பைக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஸ்கூட்டி ஒன்று எடுக்கணும்னா இந்த ஸ்கூட்டி நீங்கள் எடுப்பீங்களான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒரு 125cc ஒரு நல்ல ஸ்கூட்டி, நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட நல்ல ஒரு ஸ்கூட்டரை. என்ன கேட்டால் நீங்கள் எடுப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுப்பேன். ஒரு நல்லா உங்களுக்கு எல்இடி டிஆர்எஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரண்ட் டிஸ்க் நான் சத்தியமாக சொல்லணும், சூப்பராக பிரேக் பிடிக்குது. ஃப்ரண்ட் பிரேக் ஆசம், நல்லா சூப்பராகவே இருக்குது, அது எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ தென் போலீஸ் செக்கிங் இருக்குது, அப்போ நைஸு, நம்மளுக்கு பிடிக்கல தென் விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சொன்ன மாதிரி கன்க்ளூஷனில் இந்த வண்டி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஒரு 82,000 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூட்டி தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்யூ. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மாஸ்க் போட்டு வெளில போங்க. தென் 2 வீலரில் போகும்போது மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.